எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாள் ஆகிய இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீர், பாதுகாத்தீர். உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒருமித்து கூடி வந்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, நீ செய்து வந்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. எல்லா தடைகள் விலகட்டும். நல்ல ஒரு ஆராதனை செய்ய எங்களை பயன்படுத்தும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். தீமையான கிரியைகள் அகன்று போகட்டும். ஆராதனைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுகிற சகல உபத்திரவங்களை கர்த்தர் நீக்கி நீ ஜெயத்தை கட்டளையிட்டு கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். தீமைகளுக்கு விலக்கும் ஆசீர்வதியும் பெருக பண்ணும். அநேக ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேருங்க. நீங்க முன்குறித்த ஜனங்களுக்கு ஆலயத்துக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். தடைகளை மாற்றும், ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என்னாருதலே நன்றி ராஜா, அன்பே என்னாருதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
பெரிய பாடல் புத்தகத்தில் 735வது பாடல் 735வது பாடல். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருளிரண்டர் எங்களுடனே திவ்ய பாதையிலே இயேசுபர, அருளிரண்டரம் எங்களுடனே திவ்ய பாதையிலே இயேசுபர, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமா. சேவை செய்ய கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அப்படி எழுந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவனே ஒரு நிறைந்தவர், உண்மை தேவனே ஒரு நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர்
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, கொடான கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you இயேசுவே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுவே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேன் இந்த காணாம் தேசமதே. கண்களினால் காண்கிறேனே இந்த காணாம் தேசமதே. சேர்ந்து சொல்லுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுவே. குயவன் கையில் களிமண். எல்லாரும் கண்களை மூடி சபா சமூகத்துல தினம் நீ வனைந்திடுமே. குயவன் இருதயத்து ஆழத்திலிருந்து ஈஸ்வரிடத்தில் சொல்லுவோமா? அனுதினம் நீ வனைந்திடுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சபா, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்திடுங்க சபா. குயவன் கையில் களிமண் போல ஆண்டவரே அனுதினம் நீர் என்னை வரைந்திடும் என்று சொன்னது போல சபா, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய இருதய விருப்பத்தின்படி நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை வணைந்து கொள்ளும். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிற அதன்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், எங்களை நடத்தும், ஊழியத்தை நடத்தும். ஊழிய திட்டங்கள் தேவ திட்டத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 36ஆம் சங்கீதம். வாசிக்கும்படியா தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 36ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வசனம் முடிய. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது.
புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். பெருமைக்காரரின் கால்கள் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எல்லாரும் அந்த வசனத்துக்கு நேராக உங்க கரங்களை வைத்து கண்களை மூடி செபிங்க பார்க்கலாம். ஏசப்பா, இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க, எங்க இருதயத்தை தொடுங்க ஏசப்பா. ஆண்டவருடைய கிரியை வெளிப்படட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாஞ்சியோடு கேளுங்க ஏசப்பா. என்னோடு கூட பேசும், வந்திருக்கிற எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பா. நாங்கள் மன அழுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், கலக்கத்தோடு இருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற வார்த்தைகள் உங்கள் மத்தியில வெளிப்படட்டும் ஏசப்பா, எங்க மத்தியில வெளிப்படட்டும் என்று சொல்லி கேளுங்க இயேசுவே. அல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் நான் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறேன். எங்களோடு கூட பேசும், வார்த்தையின் மூலமான விடுதலை எங்களுக்கு தாரும். சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற என் தேவன் அனுகிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். சிலுவை நிழலுக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளும். அடியனோடு கூட கர்த்தர் ஈடுபடும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு, தேவனால் நேசிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், அருமையாக தேவன் கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு யாரு? ஸ்தோத்திரம், யாரு? ஈசாக்குடைய இளைய மகன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியில போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அருமையாக வாக்கு கொடுக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும்
இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ யாருடையவன்? என்னுடையவன். அல்லேலூயா. பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. நீ பயப்படாத, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போனீர்களா? உங்க குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயந்து போனீர்களா? தேவைகளை நினைத்து பயந்து போனீர்களா? யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயந்து கொண்ட காரியம் உனக்கு நேரிடாது. Praise God. Praise God. Hallelujah. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. தனிமையில நிற்கிறான் யாக்கோபு. அண்ணன் தன்னுடைய ஜீவனை எடுத்துருவான், என்ன கொன்னுருவான் என்று சொல்லி ஓடி போனான் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு. வனாந்தரத்துல தனிமையா இருக்கிறான், வேதனை மத்தியில் இருக்கிறான், எல்லாரையும் விட்டு விலகி வந்திருக்கிறான், பெற்றோர்களை விட்டு விலகி வந்திருக்கிறான், பாசம் அன்பு எல்லாம் விலகி போயிற்று. இப்ப தனிமை, பயந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் என்னை அழித்து போடும், எப்பொழுது காட்டு மிருகங்கள் என்னை கொண்டு பீறி போடும் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க யாருடையவர்களா? நீங்க ஆராதிக்கிற இயேசுவினுடையவர்கள். அல்லேலூயா. நீங்க உலகத்தானுரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்தவங்களுக்கு, ஆவிக்குரியவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க தண்ணீர்களை கடக்க மாட்டீர்கள் என்றா சொல்லப்பட்டிருக்கிறது? இல்ல, நீங்க தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும். உங்களுக்கு முன்பாக பெரிய ஆறுகள் ஓடும், பிரச்சனை என்கிற நதி ஓடும், உபத்திரவம் என்கிற நதி ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அநேகர் சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கு உபத்திரம் வராது, எல்லாம் சரியா இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும், எல்லா விதத்திலும் நீ உயர்த்தப்படுவாய், நீ தாழ்த்தப்பட மாட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடக்க வேண்டியது வரும். உனக்கு முன்பாக ஆறு ஓடும். பெரிய மரண நதி யோர்தான் ஓடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வழிமறித்து. அல்லேலூயா. பெரிய நதி ஓடிச்சு, ஒரு பெரிய ஆறு ஓடிச்சு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும், ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் முன்னுக்கு போக விடாதபடி இப்படிப்பட்ட நதிகளும் ஆறுகளும் பெரிய வெள்ளம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. சோதரா. ஆனா கர்த்தர் சொன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உங்களை அழிச்சு அமிழ்த்து போடலாம் பொருள். அடுத்த வசனம், அடுத்த பகுதி சொல்லுது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. உன்னை புரட்டி உனக்கு மேலாக நதி ஓடி உங்களை ஜீவனை அழிக்க ஆமென் செயல்படும் போது ஆமென் சோதரா, அது உங்க மேல புரளுவதில்லை, அது உங்களை அழித்து போடுவதில்லை, அது உங்களை மூழ்கி போக வைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சோதரா. அதனால கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அக்கினியை நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புகிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் உண்டு, ஆனா இவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை. தேவ பிள்ளையே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ சனமே, இவ்வளவு உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும், இவ்வளவு உபத்திரவத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், இவ்வளவு கலகத்துக்கு நேராக நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும், இவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை. இவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. நல்ல ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோதரர். எத்தனை பேருக்கு சோதரர் நல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளும் வரையில் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். ஏனென்றால்
கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திபாரமே கர்த்தருடைய வேத வசனம் தான். அல்லேலூயா. வசனம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை. கிறிஸ்தவன் ஆயிருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு தான் அநேக பரிகாசம், அதிக வேதனை, அதிக கஷ்டம். கிறிஸ்தவன் வேஸ்ட். கிறிஸ்தவன் என்பதற்கு அடி அஸ்திபாரமே தேவனுடைய வார்த்தை தான், வசனம் தான். வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்குதா? வசனம் கிரியை செய்தா? வசனத்தின் மூலமாக நீங்க விடுதலை எடுக்கிறீங்களா? வசனத்தின் மூலமாக உங்களால் நடக்க முடியுதா? வசனத்தின்படி உங்களால் ஜீவிக்க முடியுதா? அல்லேலூயா. வசனம் தான் பேதை என்ன செய்யுமா? ஞானி ஆக்கும். வசனம் தான் பலவீனர் என்ன செய்யுமா? பலப்படுத்தும். வசனம் தான் உலர்ந்தவைகளை என்ன செய்யும்? உயிரடைய பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வசனம் மட்டும்தான் நம்முடைய கால்களுக்கு என்ன செய்யும்? தீபம். நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். நம்முடைய வசனம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை ஒருவருடைய இருதயத்துல கிரியை செய்து அந்த வசனத்தின்படி வாழ பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணுவீங்கன்னா நம்முடைய பாதை எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். நம்முடைய நடந்து போகிற, நம்முடைய கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிக்கிற பாதைகள், செயல்கள், இது ஒவ்வொன்றிலும் வெளிச்சமா இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து போகிற பாதை, ஜீவிதம் என்கிற ஓட்டம், வாழ்க்கை என்கிற படகு நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு நேராக தான் நடக்குதா, இல்ல இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்களா? சரியான பாதை தெரியாதபடி, ஒரு நல்ல ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழக்கூடாதபடி ஒரு ஒரு உபத்திரவம் நிறைந்த அனுபவத்துல ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க சரியா வேத வசனத்தின்படி நடக்கலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. நீங்க சரியா வேத வசனத்தின்படி கீழ்ப்படியலன்னு தான் அர்த்தம். வசனத்துக்கு உட்பட்டவர்களாய், வசனத்துக்கு ஆமென் ஈடு கொடுத்து வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இல்லாததுதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருளின் அனுபவம் இருக்குமே ஆனால், அடிக்கடி வீடுகள்ல உபத்திரவங்களும் யுத்தங்களும் இருக்குமே ஆனால், நீங்க உங்க பாதை சரியான பாதை இல்ல, இருளின் பாதையில நடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. அந்தகார சக்தியினுடைய போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்க வாழ்க்கையை விட்டு மாற வேண்டுமானால், உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் வர வேண்டுமானால், உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி வர வேண்டுமானால், உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆமென் மேன்மை வர வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில வசனம் கிரியை செய்யணும். தேவனுடைய வார்த்தை இன்படி நடக்க பிரயாசப்பட வேண்டும். அப்படி நடப்பீர்களானால், அப்படி ஜீவிக்க உங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்க பாதை வெளிச்சமா இருக்கு. ஒரு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆனா இந்த வாக்கு தத்தத்தின் வழியாய் போகிறதற்கு அநேகர் ஆயத்தமா இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாய் போகிறதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் வாசிக்க. ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையா இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வாசித்த வசனத்துல இயேசு படகில் ஏறின போது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். படகு என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. படகு எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது படகு. அப்போ இந்த படகுல யாரெல்லாம் ஏறினாங்க, ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்றாங்க? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த படகுல ஏறி பிரயாணம் பண்ணுகிறாங்க. அப்பொழுது அந்த கடலிலே அந்த படகு பிரயாணம் பண்ணி போகும்போது
அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் என்னது உண்டாயிற்றான்? பெரும் காற்று. பெரும் காற்று உண்டாயிற்று. அந்த சீஷர்களை அந்த படகுல யாரெல்லாம் உட்கார்ந்திருந்தா? இயேசுவோடு இருந்த சீஷர்களும் இயேசுவும் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கடலில பிரயாணப்பட்டு படகுல ஏறி உட்கார்ந்து கடலில பிரயாணப்பட்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இப்போ என்னது உண்டாயிற்று? பெரும் காற்று. ஒரு பெரும் காற்று கடலில உண்டாகுனா நம்ம நினைச்சபடி நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? நம்ம லெக்கு வச்சு ஓடுகிற ஓட்டத்துல சரியான ஒரு நேரத்துல சரியான டைம்ல சரியான குறிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. பிரயாணத்தை தடை பண்ணுகிறான். நம்ம எடுத்த திட்டத்தை தகர்க்கும்படியாக, நம்ம முன்குறித்த செயலை செயல்படுத்த விடாதபடி தடை பண்ணும்படியாக இப்பொழுது ஒரு பெரிய பெரும் காற்று நம்முடைய வாழ்க்கையில வீசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு லெக்கோடு நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். தேவனுடைய அன்பை பெற்ற தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய கட்டளைகளின்படி நான் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசனங்களை கேட்டு வெளிப்பாடுகளை கேட்டு ஒரு லெக்கை நோக்கி நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒரு சரியான பகுதிக்கு நான் போகணும், சரியான நிலையில நான் ஜீவிக்கணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது இப்போ உங்க வாழ்க்கையில என்னது குறுக்கிடுகிறது? பெரிய பெருங்காற்று. அல்லேலூயா. இதற்கு தடையாக இருக்கிற பெரும் காற்றை கர்த்தர் நம்மை விட்டு விலக்குவாராக. அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்துல தடை பண்ணி கொண்டிருக்கிற பெரும் காற்று, இந்த பெரும் காற்றில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. பாருங்க, இப்ப நம்ம வாசித்த வசனத்துல அவரோ என்ன செய்தாரு? அந்த படகுல நித்திரையா இருந்தா. நித்திரை என்ன? நல்லா தூங்கி கொண்டிருந்தான். இப்ப படகு நடுக்கடலில இப்ப நல்ல ஒரு லெக்கு நோக்கி போயிட்டு இருந்த படகு, இயேசு கூட இருந்த படகு நடுக்கடலில போய் ஒரு பெரிய பெருங்காற்று உண்டாகி இப்போ அந்த இருந்த சீஷர்கள் எல்லாம் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க, பயங்கரமா வேதனைப்படுறாங்க, கலங்குறாங்க, பயப்படுறாங்க. இப்ப இந்த கடல்ல இந்த பெருங்காற்று ஆரம்பத்திலே அடிச்சிருந்தா, இந்த கடலில் பிரயாணம் பட தொடங்குவதற்கு கொஞ்ச இடத்துல பிரயாணம் பட்டு தொடங்கும் போது இந்த பெருங்காற்று அடித்திருந்தால் இவர்கள் படகோடு சேர்ந்து கரையேறி இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த பெரும் காற்று இவன் நடுக்கடலில் போகும்போது அடிக்குது. அங்கும் போக முடியாது, எங்கும் போக முடியாது. இதே சூழ்நிலையில தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பெருங்காற்று அடிக்கும் போது அவர் நித்திரையா இருந்தார். இப்பொழுது அடுத்த வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு நித்திரையா இருக்கிறார். பிரயாணத்துல இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். படகுல பிரயாணப்பட்டு போக விடாதபடி வழிமறித்து நிற்கிறது பெரும் காற்று. நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ எதிர்பார்த்து இந்த நாள் இல்லைன்னா அடுத்த நாளாவது நம்முடைய எதிர்பார்த்த காரியத்துல ஜெயம் உண்டாகும் சொல்லி முற்பட்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். அதை தடை பண்ணுகிற இந்த மாதிரி ஒரு பெரும் காற்று. அல்லேலூயா. இயேசுவோ நித்திரையா இருக்கிறார். இப்போ சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே என்ன சொல்றாங்க? அவருடைய சீஷர்களுடைய பதில் என்ன? சீஷர்களுடைய பதில் என்ன? ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசுவை தட்டி எழுப்புவதை பார்க்கிறோம். அதற்கு இயேசுனுடைய பதில் என்ன? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவனை ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பயப்படுகிற ஜீவித பயம் வந்துச்சுனாலே அங்க அற்ப விசுவாசம் தோன்றிட்டு. அல்லேலூயா. அவிசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில வந்ததுனால அவன் வாழ்க்கையில பயம் உண்டாயிற்று. அவர்களை பார்த்து ஆண்டவர், அற்ப விசுவாசிகளே. எவ்வளவு மதிப்பிற்குரிய வார்த்தையா இல்ல? அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து
காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்ப இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இயற்கையை அதட்டி அமைதல் உண்டாக்கின தெய்வம். நம்ம கூட அநேக தடவை நினைக்கலாம், எதிர்பார்க்கிறேன், ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துல அற்புதம் நடக்கல அப்படின்னு. இயேசு அமைதலா இருக்கிறாரே. அல்லேலூயா. இயேசு அமைதலா இருக்கிறாரே. இப்படி கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒரு சிலர் நம்மளும் கொஞ்சம் அமைதலா இருப்போம். சீக்கிரமா இயேசு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில விடுதலை செய்வார், அந்த காரியத்துல விண்ணப்பத்துல அற்புதம் நடக்கும்னு சொல்லி நம்ம அமைதலா இருக்கிற நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள அமைதலா இருக்க விட மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க அமைதலா இருக்க விட மாட்டாங்க. அது நிமித்தமாக நம்மளும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்மளும் டென்ஷன் ஆகிறோம், எதிர்த்து பேசுகிறோம், செயல்படுகிறோம். இயேசு எழும்புவதற்கு முன்பாகவே நம்ம எழும்பி என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய அற்புதத்தை தடை பண்ணி விட்டுறோம். அதனால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு அற்புதம் செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அற்ப விசுவாசிகளாய் நம்ம ஜீவிக்க கூடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரும் காற்றை அமைதல் உண்டாக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாற்ற வேண்டுமானால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்க வேண்டும். அவர் எழுந்திருக்க வேண்டுமானால் நாம் அவரை தட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய அவிசுவாசம் மாற வேண்டும். அப்படி எழுந்திருக்கலாம், ஜெபித்து முடிக்கலாம். Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவிருந்து பகுதிக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். இயேசுப்பா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிள்ல எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர்